இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக வந்து கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதை வந்து நம்ம கோதுமை மாவில் ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது நம்ம செய்கிறதுக்கு வெள்ளை எடுத்து நல்லா காய்ச்சி வடிகட்டிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவில் ரெடி பண்ண போகிறோம். அதனால் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு சலித்து ரெடியாக வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த கப்பில் ஒரு 2 கப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு இன்னொரு பக்கம் பால் நல்லா காய்ச்சி வச்சுருந்தோம். அதையும் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் ஒரு பாதி அளவுக்கு கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த டைம் ஏலக்காய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பட் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரி மில்க் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணாதீங்க. நாம் குக்கரில் தான் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதனால் லாஸ்ட்டாக வந்து டைரி மில்க் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அப்போ வந்து விசிலு, பெல்ட்டு அதெல்லாமே வந்து எதுவுமே போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி பாதாம், முந்திரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் சுற்றியும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவையே இது மாதிரி வந்து போட்டு சுற்றியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாமே வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி தட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து ட்ராயிங் போகிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே வந்து போகும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் நீங்கள் டைரி மில்க் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். ஆனால் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணுறோமா, குத்தி குத்தி பார்த்துட்டு இருந்தோம் வெந்திரிச்சா வேகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு தான் நினச்சோம். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சா. நாங்கள் செய்யதை பார்த்து வீட்டில் வேறு சரி சரி அடுத்த பர்த்டே யாருக்கு வருதோ அவங்களுக்குலாம் வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் எங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.